أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நம்முடைய வாழ்க்கையில் பல ரமலான்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ரமலான். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் சரியாக நிறைவு செய்வதற்குரிய ஓர் அரிய வாய்ப்பாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தருகிறான். ஆனால் ரமலான்களின் மூலம் நாம் எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்களையும் பயனையும் அடைகிறோமா என்கிற ஒரு பிரதானமான கேள்வியை நம்மிடம் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக பெரும்பாலான மக்கள் ரமலானை ஒரு சடங்காகவே எதிர்கொள்கிறார்கள். ரமலான் வரும், சஹருக்கு தயாராகுவார்கள், பிறகு இஃப்தாருக்கு தயாராகுவார்கள். இப்படியே ரமலான் போய்கொண்டிருக்கும். கடைசி பத்திலே பெருநாளைக்கு தேவையான துணிமணிகளை வாங்குவதிலே, அதற்கு தேவையான உணவுகளை பொருட்களை வாங்குவதிலே நேரங்களை கழிப்பார்கள். பெருநாள் வரும், பெருநாளை கொண்டாடுவார்கள். பெருநாள் கொண்டாடும் போதே ரமலானில் எதுவெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டதோ அல்லது எதுவெல்லாம் பயிற்சியாக வழங்கப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய முறையில் பெருநாளை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்திலே பெரும்பாலான இளைஞர்கள் சினிமாவுக்கு முன்னால் பெருநாளை கழிப்பதையும், ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே உல்லாசமாக இருப்பதையும், தொழுகைகளை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவதையும், சில நேரங்களில் தொழுகையை கைவிடுவதையும், வீணான கேளிக்கைகளிலும் சில நேரங்களில் ஹராமான காரியங்களிலும் ஈடுபடுவதையும் பார்க்கிறோம். இப்படித்தான் ரமலான் வருகிறது போகிறது. இதனால் தான் சமுதாயத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியாமல் இருக்கிறது. ரமலானுக்கு முன்னர் ஒருவர் எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் ரமலானுக்கு பிறகும் அவர் இருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானை பொறுத்தவரையில் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைய மாற்றங்களை உருவாக்க வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களை ரமலானிலே நாம் பெறவில்லை என்றால் நிச்சயமாக நாம் எல்லோரும் நஷ்டவாளிகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுகிற போது வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்னார்கள் என்கிற ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
அந்த ஆமீனுக்கு சஹாபாக்கள் விளக்கம் கேட்ட நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் மிம்பருக்கு இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்து என்னை பார்த்து ஆமீன் என்று சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க நான் ஆமீன் சொன்னேன். அதிலே ஒரு பிரார்த்தனை தான், யார் ஒருவர் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் அழிந்து விடட்டும், நாசமாகி விடட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரமலானிலே நிறைய மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டி இருக்கிறது. ரமலானுக்கு முன்னர் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை வேண்டி நிற்பதை நாம் யாருமே மறுக்க மாட்டோம். அந்த மாற்றங்களிலே அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான மாற்றம்தான் நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு அல்லது ஒரு பகுதி தான் நம்முடைய உள்ளமாக, இதயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதுமே சீராகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உடல் துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதுமே கெட்டுவிடும். அந்த சதை துண்டு சீரானால் உடல் முழுவதும் சீராகும். உங்களுடைய கண் சீராகும், காது சீராகும், உங்களுடைய நாவு சீராகும், உங்களுடைய கைகள் கால்கள் சீராகும், எல்லாமே சீராகும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும். பார்ப்பது கெட்டதாக இருக்கும், கேட்பது கெட்டதாக இருக்கும், செய்வது கெட்டதாக இருக்கும். அதுதான் அல் கல்ப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இதயம் நிறைய மாற்றங்களை வேண்டி நிற்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, திரும்ப திரும்ப குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா இந்த இதயம் மாற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கங்களில் ஒன்று உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது உள்ளம் பரிசுத்தம் அடைவதில் தான் தங்கி இருக்கிறது, அதிகமாக அமல் செய்வதில் அல்ல. நிறைய அமல்களை செய்து உள்ளம் மாறவில்லை என்றால் அவனுக்கு அதில் வெற்றி கிடையாது. அவனுடைய அமல்கள் குறைவாக இருந்து உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு வெற்றி இருக்கிறது. எனவே நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், நிறைய அமல் செய்தால் போதும் என்று நினைக்கிறோம், உள்ளம் மாறுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலில் அதிகமாக நோன்பு நோட்கிறார். சுன்னத்தான இரவு தொழுகையை அதிகமாக செய்கிறார் என்றால், அதே போன்று சுன்னத்தான நோன்பை அதிகமாக நோட்கிறார் என்றால் ஃபர்லை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் கூட இவ்வளவு அமல்களை செய்யக்கூடிய அந்த பெண்மணி பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி நரகவாசி என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் சில நேரங்களில் ரமலானிலே நான் நோன்பு நோட்கிறேன், ரமலானிலே நான் 30 நாட்களும் குர்ஆன் ஓதினேன், ரமலானிலே 30 நாட்களும் இரவு தொழுகையில் ஈடுபட்டேன், ரமலானிலே அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று நினைக்கிறோம். உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வளமையாக உள்ள பெருமை பெருமையாகவே இருக்கிறது, பொறாமை பொறாமையாகவே இருக்கிறது, சுயநலம் சுயநலமாகவே இருக்கிறது, சந்தேகம் சந்தேகமாகவே இருக்கிறது, விட்டு கொடுக்காத நிலை அப்படியே இருக்கிறது, அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் என்பது மனதிலே கிடையாது. இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானிலே நோன்பு நோட்கிறோம், நோன்போடு வந்து உட்கார்ந்து அடுத்த மனிதனை பற்றி தப்பாகத்தான் பேசுகிறோமே தவிர நல்லெண்ணம் வரக்கூடிய நிலை நம்மிடத்திலே இன்னும் வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு மனிதர் வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே ஒரு துண்டு கிடக்கிறது. அந்த துண்டை பிடித்து 2 பக்கமும் இழுத்து அல்லாஹுடைய தூதரின் தோளை இறுக்குகிறார். இறுக்கிய போது அந்த 2 பகுதியும் அப்படியே சிவந்து விட்டது. இப்படி இறுக்கி கொண்டு சொல்கிறார், யா முஹம்மத் முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி அஅதாக், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்திலிருந்து எனக்கு தருமாறு ஏவுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் அவரை திரும்பி பார்த்து சிரித்தார்கள். அல்லாஹ் அக்பர்.
இது ஒரு இதிகாசம் அல்ல, புராணம் அல்ல, உண்மையில் நடந்த சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள், அவர் கேட்பதை கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் உள்ளம் பரிசுத்தம் அடைவது என்பது. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதய பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டிய மாற்றம் இன்னும் வரவில்லை. குர்ஆன் ஓதப்பட்டால் உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டினால் உள்ளத்தில் பயம் வர வேண்டும். மறுமையை பற்றி நினைவூட்டினால் உள்ளத்தில் அச்சம் வர வேண்டும். சொர்க்கத்தை பற்றி சொன்னால் உள்ளத்தில் சொர்க்கத்தின் மீது ஆசை வர வேண்டும். மக்பராக்களை கடந்து செல்லும் போது உள்ளம் கவலைப்பட வேண்டும். அனாதை குழந்தைகளை பார்க்கும் போது உள்ளம் இறங்க வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களை, ஏழைகளை பார்க்கும் போது உள்ளத்தில் அவர்கள் பால் கரிசனையும் அன்பும் உருவாக வேண்டும். இவைகளெல்லாம் நம்மிடத்திலே உருவாகிறதா என்று கேட்டால் எதிரிகளை கூட மன்னிக்க வேண்டும். அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். இவைகளெல்லாம் இதயம் பரிசுத்தமான மனிதர்களுடைய நிலை. ஆனால் நம்முடைய இதயங்களை பொறுத்தவரையில் நம்முடைய இதயங்கள் இறுக்கமாக ஆகியிருக்கின்றன. நம்முடைய இதயங்கள் மென்மை தன்மையை இழந்து விட்டன. நம்முடைய இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. இந்த இதயத்தை மாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. யாருமே மறுக்க மாட்டோம். உண்மையிலேயே இதயம் பரிசுத்தமாக இருக்கிற மக்கள் நன்மை ஒன்று தவறை போனால் அதற்காக கைசெதப்படுவார்கள். பாவம் ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதற்காக வேண்டி அழுவார்கள். இதுதான் பரிசுத்தமான இதயத்தையுடைய மக்களுடைய நிலை. நன்மை தவறை போனால் கைசெதப்படுவார்கள். ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டால் துடித்து போவார்கள். இந்த நிலை நம்மிடம் இருக்கிறதா? அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் ஈரமான உள்ளமாக இருக்கிறதா? நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ள விதவையை பார்த்து, நம்முடைய பக்கத்து வீட்டிலே உள்ள அனாதை குழந்தையை பார்த்து, நம்முடைய தெருவிலே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களை பார்த்து, நம்முடைய குடும்பத்திலே உள்ள ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து நம்முடைய உள்ளம் கசிந்து கண்கள் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை நம்மிடம் இருக்கிறதா என்றால் கிடையாது. கரடு முரடான உள்ளத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளம் மாறினால்தான் வெற்றி இருக்கிறது சகோதரர்களே. நிறைய நாம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் 11 தடவைகள் சத்தியம் செய்து என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக தோல்வி அடைவார். அப்ப இந்த இதயம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். நிறைய அமல் செய்கிறோம் என்பதை வைத்து ஏமாந்து விடாதீர்கள். நிறைய பயான் பண்ணுகிறேன், நிறைய தாவா செய்கிறேன், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன், நிறைய குர்ஆன் ஓதி இருக்கிறேன், முன்சஃபிலே நின்று தொழுகிறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று உங்களிடத்தில் மமதை வந்துவிட வேண்டாம். ஆணவம் வந்துவிட வேண்டாம். கர்வம் வந்துவிட வேண்டாம். உள்ளத்தை சுய பரிசோதனை செய்ய உங்களால் முடியும், என்னால் முடியும். உங்களுடைய உள்ளத்தை பரிசோதனை செய்ய என்னால் முடியாது, என்னுடைய உள்ளத்தை பரிசோதனை செய்ய உங்களால் முடியாது. ஆனால் என்னுடைய உள்ளத்தை பரிசோதனை செய்ய என்னால் முடியும், உங்களுடைய உள்ளத்தை பரிசோதனை செய்ய உங்களால் முடியும். நீங்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுடைய நிலையை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் உங்களிடத்திலே வருகிறதா என்று பாருங்கள். நமக்கு அநீதி இழைத்தவனுக்காக வேண்டி சுஜூதிலே இருந்து பிரார்த்தனை செய்ய என்னால் முடிகிறதா என்று பாருங்கள். துவாவிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்து துவா கேட்கும் போது பலருடைய பெயர்களை பட்டியலிடுகிறோம். அந்த பட்டியலிலே நம்முடைய எதிரிகள் பலருடைய பெயரை, நாம் வெறுக்கிற பலருடைய பெயரை அந்த பட்டியலிலே கொண்டு வர நம்மால் முடிகிறதா என்று பாருங்கள். இப்படி நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க நம்மால் முடியும். அப்படி பரிசோதனை செய்து பார்க்கிற போது நம்முடைய உள்ளத்தில் உள்ள கரைகள் நமக்கு புரியும். இந்த கரையை அகற்றுவதற்குரிய வழி என்ன? ரமலான் அதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு சகோதரர்களே. ரமலான் ஒரு அருமையான வாய்ப்பு. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முதலாவதாக நோன்பை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடத்தில் தக்வா வர வேண்டும் என்பதற்காக, உங்களிடத்தில் தக்வா வர வேண்டும் என்பதற்காக. தக்வா என்பதை நாம் இறையச்சம் இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். உண்மையிலே அது ஒரு பூரணமான மொழிபெயர்ப்பு கிடையாது. தக்வா என்பது பரந்து விரிந்த பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது.
இந்த தக்குவா என்பது வெறுமனே வெளிப்படையில் தென்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக அதற்குரிய பிரதானமான இடம் இதயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா என்றார்கள். தக்குவா என்பது இங்கே வர வேண்டும் என்றார்கள். தக்குவா என்பது இங்கே வர வேண்டும் என்று 3 முறை அழுத்தி சொல்லுகிறார்கள். ஒரு தடவை சொல்லவில்லை, 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி தக்குவா இங்கே, தக்குவா இங்கே, தக்குவா இங்கே என்கிறார்கள். என்றால் இங்கே மாற்றம் வர வேண்டும். தக்குவா என்பது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த ரமதானிலே நாம் நோட்கிற நோன்பு தக்குவாவை தருவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு பயிற்சி. அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்குரியதுதான். நோன்பை பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நோன்பு இதற்கு நீயத் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித்தி ஸியாம் ஃபலா ஸியாம லஹு. யார் இரவில் நோன்பிற்காக வேண்டி நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது என்றார்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில் இரவிலே நீயத்து வைக்க வேண்டும். இந்த இரவிலே நீயத்தை வைத்துக் கொண்டு சில நேரங்களில் சில அறிஞர்கள் இதிலே கருத்து வேறுபாடுகளை சொல்லுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு இரவும் நியத்து வைக்க வேண்டுமா அல்லது முதல் ரமலானில் நியத்து வைத்தால் போதுமா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் நியத்து வைப்பது சிறந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு இரவும் நியத்து வைப்பது சிறந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நியத் ஏன் வலியுறுத்தப்படுகிறது? அவன் அல்லாஹுக்காக நான் இந்த நோன்பை நோட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்குகிறான். அந்த எண்ணத்தோடு சஹருக்கு விழித்தெழுகிறான். சஹர் நேரத்திலே அவனுடைய உள்ளத்தில் உணர்வு வருகிறது, அல்லாஹ் இந்த நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இறங்கி ஹல் மின் சாயிலின் ஃபஅதி வ ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா, கொடுக்க வந்திருக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுவது, அல்லாஹ் சொல்வது அவனுடைய காதுகளில் ரீங்காரம் செய்வது போன்ற உணர்வோடு அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறான். ஒலு செய்கிறான். வித்திரு தொழவில்லை, ஏற்கனவே வித்திரு தொழவில்லை என்றிருந்தால் அந்த நேரத்தில் வித்திரை தொழுகிறான். ஏற்கனவே வித்திரு தொழுதவனாக இருந்தால் அவன் அந்த நேரத்தில் உதுவுடைய சுன்னத் 2 ரக்காத்தை தொழுகிறான். அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே கிடக்கிறான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். அந்த உணர்வோடு சஹரை செய்கிறான். சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகையிலே ஈடுபடுகிறான். சஹரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அவனிடத்தில் எவ்வளவுதான் தாகம் வந்தாலும், அவனுக்கு எவ்வளவுதான் பசி ஏற்பட்டாலும், யார் பார்த்து கொண்டிருந்தாலும் யார் பார்த்து கொண்டு இருக்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே உணர்வோடு பானத்தை தவிர்க்கிறான், உணவை தவிர்க்கிறான். கடுமையான தாகமாக இருக்கிறது. வீட்டிலே தனிமையிலே உட்கார்ந்திருக்கிறான். ஃப்ரிட்ஜிலே தண்ணீர் இருக்கிறது, குடிக்க முடியும். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு அந்த நேரத்தில் இருக்கிற காரணத்தினால் அவன் அதை தவிர்க்கிறான். பசிக்கிறது, வயிற்றுக்குள் அவனுக்கு வலியாக இருக்கிறது பசியின் அகோரத்தினால். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்தினால் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் உணவு இருந்தாலும் அதை சாப்பிடாமல் அவன் உட்கார்ந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த நோன்பை சரியான முறையில் ஒருவன் நோட்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு அது ஒரு நல்ல காரணியாக அமையும் சகோதரர்களே. ஆனால் சடங்கு நோன்பு சரி வராது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ வல் ஆதிஷ், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த முடிவு என்ன தெரியுமா? பசியும் தாகமும் தான். வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் தான் இருந்திருக்கிறார்கள். நோன்பினால் எதிர்பார்க்கப்பட்ட பலன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பேருடைய நோன்பின் நிலை இதுதான். சஹர் செய்கிறார்கள், சஹர் செய்தவுடன் உறங்குவார்கள். அவர்களுடைய வேலை நேரங்களை பொறுத்து வேலை நேரம் வரைக்கும் உறங்குவார்கள். வேலை இல்லை என்றால் லுஹர் வரை உறங்குவார்கள். சிலர் லுஹரையும் தாண்டி உறங்குவார்கள். பிறகு அவர்களுக்கு எந்த வேலையுமே இல்லை என்றால் டிவியை ஆன் பண்ணுவார்கள். டிவிக்கு முன்னால் உட்காருவார்கள். அதில் போகின்ற காட்சிகளை பார்ப்பார்கள்.
அல்லது நண்பர்களோடு தொடர்பு கொள்வார்கள், பலதும் பத்தும் பேசுவார்கள், அல்லது நண்பர்களை தேடிச் செல்வார்கள், அவர்களோடு உட்காருவார்கள், அல்லது சில நேரங்களில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், மஸ்ஜிதிலே வந்து ஒரு மூலையிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இஸ்திக்பார் செய்து அழுது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு 3 பேர் உட்காருவார்கள், 4 பேர் உட்காருவார்கள். உட்கார்ந்திருந்து அவரையும் இவரையும் பற்றி ரமலானிலே நிறைய பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இரவு வேளை வரும், இரவிலும் அப்படித்தான். தஹஜ்ஜத் இரவு தொழுகைக்கு கிடைத்தால் வருவார்கள், கொஞ்சம் தொழுவார்கள், எழுந்து செல்வார்கள். தொழுகிற போது சோம்பேறிகளாக நின்று தொழுவார்கள். பிறகு வீட்டுக்கு சென்றால் கொஞ்ச நேரம் டிவியிலே உட்காருவார்கள். இப்படியே இவர்களுடைய நாள் போகும். இந்த நோன்பினால் உள்ளத்தில் மாற்றங்கள் வருமா என்று கேட்டால் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யார் ஒருவர் ஹராமான விஷயங்களை பேசுவதையும், ஹராமான செய்திகளை பேசுவதையும், ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உண்டால் குடித்தால் நோன்பு முறிந்துவிடும். மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் நோன்பு முறிந்துவிடும். புறம் பேசினால் நோன்பு முறியாது. பொய் பேசினால் நோன்பு முறியாது. அவதூறு சொன்னால் நோன்பு முறியாது. ஆனால் நோன்பினால் ஒரு ஃபாயிதாவும் இல்லை. நோன்பினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய தக்வா தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், உங்களிடம் தக்வா வருவதற்காக வேண்டி. அந்த தக்வா வரவில்லை என்றால் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் இருந்து நம்முடைய உள்ளங்கள், இதயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு இது உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்வதே பெரிய வெற்றி சகோதரர்களே. என்னுடைய இதயம், என்னுடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்பதை ஒருவன் அறிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் மிகப்பெரிய வெற்றி. அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த மாற்றத்தை இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். பல ரமலான்கள் நம்மை கடந்து சென்று விட்டன. அந்த ரமலானிலே நோன்பிருக்கிறோம், அந்த ரமலானிலே இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம், அந்த ரமலானிலே செய்கிற அமல்களை எல்லாம் செய்கிறோம். ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலிலே வந்து பார்த்தால் எப்படி பொறாமைக்காரனாக இருந்தோமோ அப்படி பொறாமைக்காரனாகவே இருக்கிறோம். எப்படி பெருமைக்காரனாக இருந்தோமோ அப்படி பெருமைக்காரனாகவே இருக்கிறோம். எப்படி அடுத்தவர்களை மதிக்காதவர்களாக இருந்தோமோ அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி உலமாக்களை இழிவுபடுத்துகிறவர்களாக இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய மானங்களை போக்கக்கூடியவர்களாக எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலான்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் எந்த மாற்றமும் இல்லை என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் ஒரு நல்ல மாற்றத்திற்காக வைத்திருக்கிறான். சகோதரர்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இது நம்முடைய இறுதி ரமலானாக இருக்குமோ என்ற பயத்தோடு, இதுதான் என்னுடைய இறுதி ரமலான், சில நேரங்களில் இந்த ரமலானோடு நான் வஃபாத்தாகி விடலாம் என்ற அந்த பயத்தோடு இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி மாற்றத்திற்குரிய வழிகளை நாம் தேட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானிலே நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்குரிய இன்னும் ஒரு வழிதான் குர்ஆன் ஓதுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத். இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன. இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா ஜலாஉஹா யா ரசூலல்லாஹ், அந்த உள்ளங்களுடைய துருவை அகற்றுவது எப்படி என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் வ திக்ருல் மௌத். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், மரணத்தை நினைத்து பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் உள்ள துரு அந்த கரை அகலும் என்று சொன்னார்கள். இப்ப குர்ஆனை ஓதுவது உள்ளத்தில் உள்ள அந்த கரையை அகற்றி தக்வாவை கொண்டு வருவதற்குரிய அல்லது தஸ்கியாவை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அழகான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையில் அது ரமலான் மாதத்திலே தான் முதலில் அருளப்பட்டது. ரமலான் மாதத்திலும் லைலத்துல் கத்ருடைய இரவிலேதான் முதலிலே குர்ஆன் அருளப்பட்டது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா தேவைக்கு ஏற்ப படிப்படியாக 23 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அருளினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் வருவார்கள். வந்து அவர்களிடம் உட்காரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அதுவரை அருளப்பட்ட குர்ஆனை ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓதி காண்பிப்பார்கள்.
இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை இந்த ரமலானிலே ஏற்படுத்தினார்கள். அதை பின்பற்றி சஹாபா பெருமக்களும் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதினார்கள். எனவே அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தன. அவர்களுடைய பிரார்த்தனைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கும் மன்னிப்பை தருவாயாக, எங்களுக்கு முன்னர் ஈமானோடு வஃபாத்தான அந்த மக்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் ஈமான் கொண்டவர்களை பற்றி எந்த தப்பெண்ணத்தையும் யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி விடாதே என்று அந்த மக்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நிலை என்னிடம் வர வேண்டும், உங்களிடம் வர வேண்டும். அதுதான் ரமலான் நம்மிடம் எதிர்பார்க்கிற மாற்றமாகும். நம்முடைய சகோதரனை பற்றி நம்மோடு சஃபிலே காலோடு காலை சேர்த்து நில்லுங்கள் என்று இமாம் வலியுறுத்துகிறாரே, சவ்வு சுபுபக்கும் ரஹிமக்குமுல்லாஹ் இஸ்தவு இஅ்ததிலு என்றெல்லாம் சொல்லி சஃபிலே நடந்து சஃபை நெருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. சஃபிலே இடைவெளி விட்டால் இமாமிடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோமே, இமாம் இதை கொஞ்சம் நீங்கள் பார்ப்பதில்லையா, கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிற சகோதரன் காலை கொஞ்சம் இழுத்து விட்டால் காலை ஏறி மிதித்து சஃபை நெருக்குகிறோமே. இந்த நெருக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கம் என்ன? உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். வெறுமனே காலோடு கால் சேர்வதை மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது உன்னுடைய கால் சேருகிற நேரத்தில் உன்னுடைய உள்ளமும் அவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு காலை ஏறி மிதிக்கிறோம், ஆனால் உள்ளங்கள் இரண்டும் வேறுபட்ட நிலையில் இருக்கின்றன. காலை மிதித்துக் கொண்டு நெருக்கிக் கொண்டு தொழுகிறோம். சுஜூதிலே அவனுக்கு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம வஃபிக்ஹு அல்லாஹும்ம பாரிக் லஹு என்று பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற சகோதரனுக்கு பிரார்த்தனை செய்ய முடியாத ஒரு மோசமான நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளங்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்பது, உள்ளங்களுக்கிடையில் பிணைப்பை ஏற்படுத்துவது என்பது தக்வாவினால் மாத்திரம்தான் முடியும். உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் முடியும். கை கொடுக்கிறோம், கை கொடுக்கும் போது இரண்டு பேருக்கும் இடையில் உள்ள பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எதற்கு சொன்னார்கள்? நீங்கள் இரண்டு பேரும் திரும்ப சந்திக்கும் போதெல்லாம் கை கொடுத்து சலாம் சொன்னால் உங்கள் இரண்டு பேருக்கு இடையில் உள்ள பாவங்கள் எல்லாம் அப்படியே மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போன்று உதிரும் என்று சொன்னார்கள். எதற்காக? வெறுமனே கையை கொடுத்து விட்டு உதட்டிலே சிரிப்பை வைத்துக் கொண்டு உள்ளத்திலே நயவஞ்சகத்தோடு அவனோடு பேசுவதற்காக வேண்டியா? இல்லை. நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். அந்த சகோதரர்களோடு நெருக்கமான உறவு பெற வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் அடுத்தவர்களை பற்றி எந்த ஒரு தப்பெண்ணத்தோடும் இருக்கவில்லை. முனாஃபிக்குகளை பற்றி தப்பெண்ணம் அவர்களிடம் இருந்தது, ஆனால் மூமின்களை பற்றி அவர்கள் தப்பெண்ணம் இருக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே சான்று பகர்கிறான். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு ருஹமாஉ பைனஹும், அதாவது அவர்களோடு இருக்கிறவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், காபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள், ஆனால் தங்களுக்கு மத்தியில் ருஹமாக்களாக ரஹீம்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இடையில் காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறான். மூமின் நான் அவரோடு ரஹீமாக இருக்க வேண்டும், அவர் என்னோடு ரஹீமாக இருக்க வேண்டும். இந்த நிலை நம்மால் முடிகிறதா சகோதரர்களை? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டிலே நம்முடைய நண்பரோடு, நம்முடைய உறவினரோடு, நம்முடைய ஜமாத்தில் இருக்கிறவனோடு நாம் ஒன்றாக சேர்ந்து தாவா செய்கிறோமே, தாவாவுக்காக வந்து ஒன்றாக மஷூராவுக்கு உட்காருகிறோமே, இந்த நண்பர்களுடனாவது ரஹீமாக இருக்க நம்மால் முடிகிறதா என்று கேட்டால் முடியவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு மாற்றத்தை வேண்டி நிற்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் உண்மையிலேயே மூமின்களை அவர்கள் நேசித்தார்கள். மூமின்களை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான கசடும் இருக்கவில்லை, எந்த விதமான பகைமையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. சில நேரங்களில் அப்படி வந்துவிட்டால் கூட உடனடியாக அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பார்கள், அல்லது அவர்களுக்காக வேண்டி நிறைய துஆ செய்வார்கள். நான் ஒரு சகோதரனை பற்றி தப்பாக பேசிவிட்டால், உடனே என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அன்றைக்கெல்லாம் அதுதான் எனக்கு கவலையாக இருக்கும். அவரை பற்றி நான் தப்பாக பேசிவிட்டேனே, என்னுடைய ஒரு சக தாயாக இருக்கிறாரே, இவரை பற்றி நான் அப்படி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டேனே என்று நான் சுஜூதிலே இருந்து அவருக்காக வேண்டி துஆ செய்வேன். யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, அவருக்கு அருள் புரி, அவருக்கு இஹ்லாஸை கொடு, அவர் செய்கிற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள், கபருடைய வேதனையில் இருந்து அவரை பாதுகாத்து விடு, அவருக்கு சுவர்க்கத்தை கொடு என்று என்னால் பிரார்த்திக்க முடியும். எப்போது என்று கேட்டால் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால்தான். எனவே உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வர வேண்டும்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் மின் கலாமி ரப்பிக்கும். உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் குர்ஆன் உங்களுக்கு சலிக்காது என்று சொல்கிறார்கள். குர்ஆன் உங்களுக்கு தெவிட்டாது. குர்ஆனை எடுத்து ஓத 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 வேண்டும் போன்றே இருக்கும். போன் வந்தால், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது கால் வந்தால் நமக்கு கால் தான் அலர்ஜியாக இருக்கும். ஏன் இந்த நேரத்தில் போய் கால் எடுக்கிறார்கள்? யாராவது நம்மை அழைத்தால் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். நமக்கு தூக்கம் வராது, பசி வராது. நமக்கு மிக ஆர்வமாக இருக்கும். எப்போது என்றால் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால். ஆனால் இன்றைக்கு நம்மால் குர்ஆனை ஓத முடிகிறதா? நிறைய பேருக்கு குர்ஆன் ஓதவே தெரியாது. ரமலானை பயன்படுத்தியாவது குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வோம் என்று எத்தனை பேர் நம்ம நியத்து வைத்து அந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறோம்? குர்ஆன் மதரசா நடத்துகிறோம், குர்ஆன் மதரசாவுக்கு பணம் கொடுக்கிறோம், குர்ஆன் மதரசாவுக்கு நல்ல முதர்ரிஸை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், எல்லாவற்றிலும் கவனம் எடுக்கிறோம். ஆனால் நமக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நான் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆலிமிடம், பக்கத்து வீட்டில் இருக்கிற மௌலவியிடம், அல்லது தான் பழகக்கூடிய ஆலிமிடம், அல்லது தனக்கு அறிமுகமானவரிடம், அல்லது குர்ஆன் ஓத தெரிந்த சகோதரிடம் போய் இந்த ரமலானிலே குர்ஆனை சரியான முறையிலே தர்த்தீலாக ஓதுவதற்கு எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று எத்தனை பேர் நம்மில் முயற்சி செய்கிறோம் என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. குர்ஆன் என்பது செகண்ட் திங் தான். நம்மை பொறுத்தவரையில் குர்ஆன் இரண்டாம் பட்சம் தான். முதலில் எல்லாமே துனியாவுக்குத்தான் மனிதர்கள் இடம் கொடுக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து நம்மை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு நமக்கு வர வேண்டும். இந்த ரமலானிலே குறைந்தது ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு தடவையேனும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். ரமலானிலிருந்து வெளியேறும் போது 3 தடவைகளாவது குர்ஆனை ஓதி முடித்தவர்களாக வெளியேற வேண்டும். அல்லது அட்லீஸ்ட் ஆக குறைந்தது ஒரு தடவையேனும் குர்ஆனை ரமலானில் ஒரு மனிதன் ஓதவில்லை என்றால், ஒரு முஸ்லிம் குர்ஆனை ஒரு தடவையேனும் ரமலானில் ஓதி முடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். எவ்வளவு சஹாபா பெருமக்கள், சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், அதாவது மஜ்லிசு திக்ர்களில் உட்காருவதை விட ரமலானிலே எனக்கு குர்ஆனை ஓதுவதுதான் விருப்பமானது என்று சொல்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சலஃபு சாலிஹீன்கள் சொல்கிறார்கள், இப்படி பயான் நிகழ்ச்சிகளில் உட்காருவதை விட எனக்கு ரமலானில் மிக விருப்பமானது எது? குர்ஆனை ஓதுவது. ஏனென்றால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம்தான் இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய இதயத்தை நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது. நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும். அதற்கு உள்ள மிக பிரதானமான இன்னும் ஒரு வழிதான் இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா அத்னப தன்பன் நுகித ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஹதீஸை. ஒரு அடியான், அது பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்லவில்லை. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். உடனே அவன் தௌபா செய்தால் அந்த புள்ளி அகற்றப்பட்டு விடும். தௌபா செய்யாமல் இன்னும் ஒரு பாவத்தை செய்தால் இன்னும் ஒரு புள்ளி. இப்படி தௌபா செய்யாமல் தொடர்ச்சியாக அவன் பாவத்தை செய்ய செய்ய உள்ளத்தில் புள்ளிகள் போடப்பட்டு கொண்டே வந்து இறுதியிலே அவனுடைய உள்ளம் துருப்பிடித்த கரை படிந்த உள்ளமாக மாறிவிடும். எப்படி எந்த அளவுக்கு மாறும் என்றால் அவனுடைய உள்ளம் கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணம் போன்று, ஒரு பாத்திரம் போன்று மாறிவிடும். தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கப்போன்று மாறிவிடும். அந்த நேரத்தில் அவனுக்கு நல்லதும் புரியாது, தீயதும் புரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னால் நம்முடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். நாம் பாவம் செய்யவில்லை, எல்லோருடைய நினைப்பும் அதுதான். ஆனால் உட்கார்ந்து பேசியது புறம் என்பது ஒரு பெரும் பாவம். புறத்தையும் ஷைத்தான் வந்து நியாயப்படுத்துகிறான். நான் புறம் பேசியது தீனுக்காக, நான் புறம் பேசியது அதற்காக இதற்காக என்று ஷைத்தான் நியாயப்படுத்த இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் தௌபா செய்யாமல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யுஸய்யினு லஹும் அமாலஹும், அவர்களுடைய பாவங்களை அழகாக அவன் ஆக்கி காட்டுவான். அவர்களுக்கு பாவத்தை ஷைத்தான் அழகாக ஆக்கி காட்டுவான். அந்த அடிப்படையில் அவன் அழகாக ஆக்க இவர்களும் தௌபா இல்லாமல் பாவத்தை செய்ய செய்ய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறுகிறது. அதனால் தான் பயான்கள்
உபதேசங்கள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பயானை உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருப்போம். பயானிலே முழுக்க முழுக்க தக்வாவை பற்றி பேசியிருப்பார். இடையிலே ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு மஸ்அலாவை உதாரணத்திற்காக கொண்டு வருவார். அந்த ஒரு மணி நேரத்தில் 55 நிமிடங்கள் பேசிய தக்வாவை பள்ளிவாசலிலே வைத்துவிட்டு உதாரணத்திற்காக அவர் எடுத்த மஸ்அலாவை மாத்திரம் வீதிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிலையில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசி அந்த 60 நிமிடங்களில் 5 நிமிடம் 3 நிமிடத்தில் வரக்கூடிய கிளிப்பை கட் பண்ணி அதை வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் ஏற்றி அதன் மூலம் ஃபித்னாக்களை பரப்பக்கூடிய ஒரு உம்மத்திலே, ஒரு ஃபித்னாவுடைய காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள் உள்ளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அந்த ஒரு துண்டு மாத்திரம், அந்த ஒரு கிளிப் மாத்திரம் தான் இவனுக்கு பெரிதாக தென்படுவதற்கு என்ன காரணம்? கல்கூஹில் முஜஸ்ஸியா, அதாவது தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட கிண்ணம் போன்று, பாத்திரம் போன்று இவருடைய உள்ளம் மாறிவிட்டது. அவ்வளவு உபதேசங்களும், அவ்வளவு குர்ஆன் வசனங்களும், அவ்வளவு நரகத்தை பற்றி சொன்ன எச்சரிக்கைகளும், சொர்க்கத்தின் மீது காட்டிய ஆர்வங்களும் ஆர்வூட்டல்களும் எதுவுமே அவனுக்கு பயனளிக்காமல் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் மாத்திரம் அவனுக்கு கருப்பொருளாக மாறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்பதனால் தான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான உள்ளத்தோடு இருந்த நாம் தான் புனிதமிகு ரமலானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் தௌபாவினுடைய மாதம். சின்சியராக இதிலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவும் நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலம் நமக்கு மன்னிப்பை தருகிறான். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரொருவர் ரமலான் மாதத்தில் ஈமானோடும், சடங்காக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல, வழக்க தோஷத்தில் அல்ல, ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமலான் மாதத்தில் எல்லோரும் தொழுகிறார்கள் என்பதற்காக அல்ல, அல்லது ரமலான் வந்தால் நான் தொழுவேன் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து ரமலானுடைய இரவுகளில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவராகவும் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்னர் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இயல்பாக மன்னிக்கப்படுவது. இது போக நாம் எல்லோருமே ரமலானுக்கு முந்திய காலங்களில் பெரும்பாலும் ஒரு 99% அந்த சஹருடைய வேளையில் எழுந்திருப்பதே கிடையாது. அருமையான ஒரு நேரம். நாம் எல்லோரும் உயிரை விட மேலாக நேசிக்கிற ரப்புல் ஆலமீன் கீழ்வானத்திற்கு வந்து நம்மை கூவி அழைக்கிற நேரம். அல்லாஹு தஆலா நம்முடைய மனைவியை விட, நம்முடைய ஆத்ம நண்பனை விட, நம்முடைய பெற்றோரை விட, நம்முடைய பொஸ்ஸை விட, நம்முடைய எல்லோரையும் விட நமக்கு மஹப்பத்திற்குரியவன் அந்த அல்லாஹ் சஹருடைய நேரத்தில் வந்து கீழ்வானத்திற்கு வந்து ஹல் மின் சாயிலின் ஃபஉதி, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிற அந்த அருமையான நேரத்தில் ரமலானுக்கு முன்னர் உள்ள காலங்களில் எல்லாம் நாம் அருமையாக உறங்கிக் கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த காலத்தில் அல்லாஹ் நம்முடைய உயிரை எடுக்காமல், அல்லாஹு தஆலா இந்த ரமலானிலே நமக்கு உயிரை வைத்து அந்த நேரத்தில் எழுந்திருக்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் எழுந்து விதவிதமான உணவுகளை உண்பது என்ற உணர்வோடு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அந்த நேரத்திலே நான் ஏற்கனவே கூறியது போன்று வித்திர் தொழாமல் இருக்கிறவர்கள் வித்திரை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே உடைந்து விழுந்து உள்ளமுருகி, நாம் சின்ன பருவத்திலே, நம்முடைய இளமை பருவத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய மனைவியுடைய விஷயத்திலே,
நம்முடைய பெற்றோருடைய விஷயத்திலே, நம்முடைய அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே, நம்முடைய உலமாக்களுடைய விஷயத்திலே, நம்முடைய தாயிகளுடைய விஷயத்திலே, நம்முடைய ஜமாத்திலே உள்ளவர்களுடைய விஷயத்தில் எல்லாம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்திலே பட்டியலிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய பலவீனமான அடியானாகிய நான் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டு விட்டேன். யா அல்லாஹ், நான் இதற்கு பிறகு உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த நிலையில் என்னுடைய உயிரை எடுத்து விடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய ஒரு அருமையான நேரம் இது. அப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் உள்ளம் உருகி நம்முடைய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள கரைகள் நீங்கும், உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சகோதரர்களே, அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டிய தேவையை நாம் உணர்கிறோம். இந்த ரமலான் நிறைய வந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் மாத்திரம் நோன்பு பிடிக்கிறோம், தொழுகிறோம், சதக்கா கொடுக்கிறோம், பெருநாள் தொழுகையில் ஈடுபடுகிறோம், முடிந்து விடுகிறது. எப்படி ஷஅபானில் இருந்தோமோ அதேபடிதான் மீண்டும் ஷவ்வாலில் இருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்கிறோம், பொறாமை கொள்கிறோம். இதை உணரக்கூடிய நாம் இந்த ரமலானில் நம்மை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கிறோம். எனவே அந்த முடிவின் அடிப்படையில் நம்முடைய உள்ளங்களை மாற்றுகிற ஆற்றலும் அந்த வல்லமையும் உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் குலூப பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், இதயங்கள் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடியபடி அந்த உள்ளத்தை புரட்டுகிறான் என்று சொன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். யார்? பரிசுத்தமான இதயத்தை சுமந்தவர்கள், நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்திருந்தவர்கள், மஅசூம் என்ற இஸ்மத் என்ற ஒரு சிறப்பு பண்பை, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படல் என்ற ஒரு சிறப்பு பண்பை பெற்றவர்கள், ஒரு தவறு செய்ய போகும்போது அல்லாஹ் சுட்டிக்காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு உள்ளவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அருமையான நேரத்திலே நாம் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். சஹரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நேரம் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு பலவீனமான ஹதீஸை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓடி போய் ரஷ் ஆகுவது, நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று வருகிற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஆனால் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆ கபூல் செய்யப்படும் என்கிற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த சஹீஹான ஹதீஸை விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் போய் பேரிச்சம்பழத்தையும் கஞ்சியையும் வைத்துவிட்டு முன்னால் உட்கார்ந்து அதை பார்ப்பது, வருகிறவரை பார்ப்பது, இவரை பார்ப்பது, அவரை பார்ப்பது என்ற நிலையில் பார்த்து கொண்டு கவனத்தை சிதைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் சஹர் செய்ததிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். துஆ கேட்கும் போது 2 அம்சங்கள் மிக முக்கியம். ஒன்று, நம்முடைய உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். கவனமாக மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற துஆ கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், பொதுபோக்காக அசம்பந்தமாக இருந்து கொண்டு கேட்கிற, உள்ளத்தோடு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். துஆ கையேந்திக்கிறது, யார் வாரா யார் போறா, அப்புறம் யாராவது பேசின அவருக்கு பதில் சொல்றது, மொபைல்ல போன் வந்தா அதுக்கு ஆன்சர் பண்றது, அப்புறம் துஆ கேட்கிறது, அப்படி அல்ல. உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசல் தலைவரோடா, நண்பனோடா, கணவனோடா, மனைவியுடனா? நாம் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடன். உங்களுடைய பெரிய ஒரு பஸ்ஸோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கால் வந்தால் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆபீஸிலே உங்களுக்கு மேலதிகாரி உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கும் போது அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய தந்தை கால் எடுத்தால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆனால் அல்லாஹ்வோடு பேசும்போது மாத்திரம் அங்கும் இங்கும் கவனத்தை சிதைத்து அவரோடும் இவரோடும் பேசிக்கொண்டு துஆ கேட்கிறோம். பிறகு துஆ கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறோம். உள்ளத்தை ஒருநிலைப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இரண்டாவதாக, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். உள்ளம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தால் தான் அல்லாஹு தஆலா துஆவை கபூல் செய்வான். அப்ப நோன்பு சஹர் செய்ததிலிருந்து, அதாவது ஃபஜ்ர் ஆரம்பித்ததிலிருந்து
சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம். அதற்குள் இன்னும் வித்தியாசமான நேரங்கள் வருகின்றன. சுஜூது, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள நேரம். ரமலான் நேரத்திலே பாங்கு சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதிற்கு வருவோம். வந்து பாங்கு சொன்னவுடன் சுன்னத்தை தொழுது விட்டு உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லது பாங்கு சொன்ன பிறகு சுஜூதிலே, சுன்னத்தான தொழுகையில் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்வோம். அதிலே குறிப்பாக நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீயே சிறந்தவன், நீ அந்த உள்ளத்தின் தலைவனாகவும் எஜமானனாகவும் இருக்கிறாய் என்று அந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆ. அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் இறையச்சத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹராமிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை கேட்கிறேன். போதும் என்ற அந்த மனதை உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ. இந்த துஆ நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான துஆவாக இருக்கிறது. இது போக தமிழிலே உங்களுக்கு தெரிந்த மொழியிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அழுங்கள், கெஞ்சுங்கள். யா அல்லாஹ், நீ மூமின்களுக்குரிய பண்பாக குர்ஆனில் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாய். மூமின்கள் இப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாய். நான் என்னை மூமின் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ், இது என்னுடைய உள்ளம் கரைபடிந்திருப்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு என்று நினைக்கிறேன். எனவே யா அல்லாஹ், என்னை மன்னித்து என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யுங்கள். துஆ செய்த அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்முடைய உள்ளங்களுக்கு நாம் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய உள்ளம் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்று நான் நினைக்காதவரை நீங்கள் உங்களால் என்னை மாற்ற முடியாது, நானும் என்னால் உங்களை மாற்ற முடியாது. எத்தனை குர்ஆன் வசனங்களையும் எத்தனை ஹதீஸ்களையும் உங்கள் முன்னால் அடுக்கி நான் சொன்னாலும், எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து கொட்டினாலும், நீங்கள் எல்லோரும் அழுது இந்த உரையை கேட்டாலும், நான் மாற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்காத வரை உங்களால் மாறவே முடியாது, என்னால் மாறவே முடியாது. நம்மிடம் இருக்கிற பலவீனம் நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய பலவீனத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த ரமலானிலே, இந்த மஸ்ஜிதிலே வைத்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானில் நான் மாறி காட்டுவேன். இதுவரை பல ரமலான்கள் மாறி மாறி வந்துவிட்டன, ஆனால் நான் மாத்திரம் மாறாமல் அப்படியே இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரமலானில் இருந்து நான் என்னை மாற்றுவேன் என்ற முடிவை எடுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நானும் நீங்களும் மாற வேண்டும். நாம் எப்போது மௌத்தாகுவோம் என்பது தெரியாது. மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஷேக் பஷீர் அவர்கள் சொன்ன செய்தியை. சில நேரம் இது நம்முடைய கடைசி ரமலானாக இருந்து விடலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த ரமலானிலே மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நமக்கு தக்வாவை தருவான். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை விட்டு நாம் செல்லுகிற நேரத்தில் நல்ல மாற்றங்களோடு முத்தகீன்களாக இந்த ரமலானில் இருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.